வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் 16ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துடலாம். அக்டோபர் 14 and 15க்கான ஃபிளாஷ்பேக் பார்த்துடலாம் மக்களே. அரண் இல்லம் அப்படிங்கிறது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநங்கைகளுக்கானது, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கானது. அடுத்த கேள்வி நமக்கு வந்து தமிழ்நாட்டில் மெகா ஃபுட் பார்க், மெகா உணவு பூங்கா எங்கு திறக்கப்பட்டது அப்படின்னா நமக்கு விழுப்புரம் மற்றும் தேனி மாவட்டங்கள்ல. அடுத்த கேள்வி நமக்கு இந்த கரூர் விஷயமாட்டு நமக்கு சுப்ரீம் கோர்ட் அந்த நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைச்சாங்க. யார் அவர் அப்படின்னா அஜய் ரஸ்தோகி. அடுத்த கேள்வி பிஎம் தன் தானிய கிருஷி யோஜனா, இந்த திட்டம் எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா விவசாயம் சம்பந்தப்பட்டது. அடுத்த கேள்வி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் இன்னோவேஷன் மியூசியம், முதல் குறைக்கடத்தி கண்டுபிடிப்பு அருங்காட்சியகம் எங்க அப்படின்னா ஹைதராபாத்ல திறந்து வச்சாங்க. அடுத்த கேள்வி கென்டன் ஆர் மில்லர் விருதை பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா சொனாலி கோஷ். அடுத்த கேள்வி ஃபர்ஸ்ட் விமன் ஃபிளைட் இன்ஜினியர் இன் பிஎஸ்எஃப் ஏர்விங், பிஎஸ்எஃப் விமான பிரிவில் இந்தியாவின் முதல் பெண் விமான பொறியாளர் யார் அப்படின்னா பாவனா சௌத்ரி. அடுத்த கேள்வி இந்தியாவுடைய புது ரிசர்ச் ஸ்டேஷன், ஆராய்ச்சி மையம் அண்டார்டிகால, அதோடைய பேர் வந்து மைத்ரி 2. அடுத்த கேள்வி நமக்கு வந்து காசா அமைதி உச்சி மாநாடு, காசா பீஸ் சமிட் வந்து ஈஜிப்ட்ல ஷாம் எல் ஷேக் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் உடைய நோபல் பிரைஸ், பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு இவங்க 3 பேருக்கு கிடைச்சிருக்கு, ஜோயல், பிலிப்பு, பீட்ரு. அதுக்கு அடுத்து ஏசியன் அக்வாட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில வந்து எந்த அணி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா சைனா தான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டே, தர நிர்ணய தினம் அக்டோபர் 14. அதே மாதிரி நமக்கு வந்து உலக மாணவர்கள் தினம் அக்டோபர் 15. நெக்ஸ்ட் நமக்கு வந்து குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே, கை கழுவும் தினமும் நமக்கு அக்டோபர் 15. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுல வந்து அப்துல் கலாம் அவருடைய பிறந்த தினம் கொண்டாடுறோம்னு பார்த்தோம். ஸோ அவருடைய அந்த நினைவகம் எங்க இருக்குன்னு கேள்வி கேட்கலாம். பேய்கரும்பு, ஸோ பேய்கரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, பேய்கரும்பு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. அக்டோபர் 16ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ முதல்ல நம்ம வந்து தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து பார்க்கலாம். தமிழ்நாடு நியூஸ்ல எடுத்த உடனே வந்து இன்னைக்கு வந்து நம்ம விளையாட தான் போறோம், அதாவது விளையாட்டு செய்திகள். ஏன் இந்த விளையாட்டு செய்திகளில் வைக்கல அப்படின்னா இது நம்ம தமிழ்நாடு சார்ந்த விஷயங்கள். ஸோ இதுல இருந்து நிறைய கேள்விகள் வரலாம். ஓகேவா? ஸோ பார்த்தாலே தெரியும் என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட் ஈவெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு போட்டி என்ன அப்படின்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் டிராஃபி, சிஎம் டிராஃபி போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும். என்ன அப்படின்னா என் கூட வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து என் கூட படித்த ஒரு பையன் ஸ்போர்ட்ஸ் கோட்டால் தான் வந்தான், ஃபென்சிங், இந்த வால் சண்டை. ஸோ அப்போ சிஎம் டிராஃபியில் போயிட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு 1 லட்ச ரூபா மெடல்லாம் பண்ணிட்டு வருவான். ஸோ அதனால இந்த சிஎம் டிராஃபி முன்னாடி இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ சிஎம் டிராஃபினா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல இந்த கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த முதல்வர் கோப்பை, அதாவது நமக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை, இந்த போட்டி வந்து முதல்ல எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2010 இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எப்பத்துல இருந்து? 2010 இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த போட்டியை யார் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ்ல வந்து தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம். ஓகேவா? தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தான் வந்து நமக்கு இந்த எஸ்டிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம்ல நமக்கு வந்து அப்ரிவேஷன்ல கொடுத்துட்டு சில நேரம் வந்து இந்த மாத்தி கேட்பாங்க, ஸ்பேஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு கொடுப்பாங்க. அப்போ எஸ்டிஏடி அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1992 ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? இந்த ஒரு அமைப்பு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த போட்டியினுடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா களம் நமதே. ஸோ களம் நமதே அப்படிங்கிறதா இந்த போட்டியினுடைய ஸ்லோகன், களம் நமதே. இப்போ நம்ம இந்த 2025க்கான போட்டிக்கு வருவோம். இது மாவட்ட அளவில், அதாவது மாவட்டங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி. ஸோ இதில் 38 மாவட்டங்கள் நமக்கு பங்கு பெறுவாங்க. இதில் முதலிடம் யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சென்னை தான். சென்னை மாவட்டம் கிட்டத்தட்ட மொத்தமாக 281 மெடல் ஜெயிச்சிருக்காங்க. கோல்டு 109 மெடல், 109 கோல்டு மெடல். இதில் 2வது இடம் செங்கல்பட்டு, 3வது இடம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம். இதுதான் வந்து ஆர்டர், சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர். ஓகேவா? அப்போ நமக்கு இந்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் டிராஃபி பற்றி எல்லாமே பார்த்தாச்சா? கிளியரா புரிஞ்சா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் மக்களே, அதாவது இப்போ நீங்கள் ஹைவேஸில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ ஹைவேஸில் வந்து நமக்குலாம் டோல் கட்டுறதுக்குலாம் ஒரு மாதிரி காண்டாக இருக்கும். எதுக்குடா நான் டோலுக்கு காசு கட்டணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஊருக்கு போகிறீங்க, ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கையில் உங்கள் ஃபோனை ரெடியாக வச்சுக்கோங்க. நான் சொல்கிற ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ராஜ்மார்க் யாத்ரா அப்படிங்கிற ஒரு ஆப். இது வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஆப். ஓகேவா? அதாவது நம்மளுடைய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஆப் தான் இது. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கக்கூடிய கழிவறைகள், அதாவது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல தனியாட்டு டாய்லெட்டு, அந்த டோல் பூத் பக்கத்துலலாம் டாய்லெட் இருக்குது அப்படின்னா அந்த டாய்லெட் வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படியே வந்து இந்த ஆப்பில் போட்டு டீட்டெயில்ஸ்லாம் போட்டு வித் ஃபோட்டோவோட நீங்கள் வந்து அதை நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபாஸ்டேகுக்கு 1000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி விட்ருவாங்க. ஃப்ரீயாட்டு வந்து 1000 ரூபா. அப்போ நீங்கள் யாராவது போகிற இந்த ஆஃபர் வந்து அக்டோபர் 31 வரைக்கும் மட்டும்தான். ஸோ அக்டோபர் 31 வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தான் நீ ஒரு கம்ப்ளைண்ட் தான் ரிப்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் இதே வேலையாக பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் கம்பெனி கட்டுப்படி ஆகாதுல்ல. அப்போ ராஜ்மார்க் யாத்ரா அப்படிங்கிறது ஹைவேஸினுடைய ஆப், நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஆப்பு. ஸோ இந்த கேம்பெயின் எதுக்கு அப்படின்னா இந்த அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க டாய்லெட்ஸ் வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து போட்டால் 1000 ரூபா ஃபாஸ்டேக்கில் இது பண்ணி விடுவாங்க. அவங்க வந்து ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி இது ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான், அக்டோபர் 31 வரைக்கும் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் வேறு எதுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியாது. என் அக்கௌண்ட் என் ஃபாஸ்டேக்லேருந்து இன்னொரு ஃபாஸ்டேக்கு இது வந்து நான் ட்ரான்ஸ்ஃபரபிள். ஓகேவா? ஸோ இது இப்படி ஒரு நியூஸ் இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன கண்டென்ட் எடுக்கணுமோ எடுத்துக்கலாம். ராஜ்மார்க் யாத்ரா அப்படிங்கிறது ஆப்பு, 1000 ரூபா ஃபாஸ்டேகு, அக்டோபர் 31 வரைக்கும். இது ஒன்லி ஒன்ஸு. இது வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்டாலும் போட்டலாம் இந்த ஆப்பில், இல்லை வந்து நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஆப் எதுன்னு கேட்டாலும் ராஜ்மார்க் யாத்ரான்னு போட்டுடலாம். ஓகேவா? இப்போ நாங்கள் அடுத்தது போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தாலே தெரியும் இந்த கார்டு கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருப்பீங்க. ஸோ இந்த கார்டு இருக்கும், நமக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த திட்டம் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று தயாரிச்சிருக்காங்க. என்ன ரிப்போர்ட் அப்படின்னா இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஸ்கீமின் தமிழ்நாட்டில் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் தாக்க மதிப்பீடு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஓகேவா? மாநில திட்ட ஆணையம். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாநில திட்ட ஆணையம்னா என்ன, இந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு விஷயங்களும் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாநில திட்ட ஆணையம், எஸ்பிசின்னா என்னது, ஸ்டேட் பிளானிங் கமிஷன், மாநில திட்ட ஆணையம். இது முதல்ல எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா 1971 1971 தான் ஃபஸ்ட்டாக உருவாக்குனாங்க. அடுத்து வந்து உருவாக்குவாங்க, கலைப்பாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து ரீகான்ஸ்டியூட், இப்போ லாஸ்ட்டாக மறுபடியும் எப்போ ரீகான்ஸ்டியூட் பண்ணாங்க, அதாவது மறுபடியும் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜூன் 2021. ஓகேவா? இதில் வந்து மொத்தம் 10 மெம்பர். எத்தனை மெம்பர்ஸ், எத்தனை உறுப்பினர்கள்? 10 உறுப்பினர்கள் கொண்ட பேனல் தான் இது. மாநில திட்ட ஆணையம் தான் ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய ஹெட் ஆட், அதாவது சேர்பர்சன் ஆட்டு யார் இருப்பாங்க, தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தான் தலைவராக இருப்பாங்க. அப்போ ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய சேர்பர்சன் யாருன்னு கேட்டால் நமக்கு சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியது மாநிலத்தினுடைய முதல்வர். ஸோ இதில் வந்து 2 வைஸ் சேர்மன் போட்டிருக்காங்க. ஓகே, முன்னாடி ஒரு வைஸ் சேர்மன் பதவி, ஒரு துணைத் தலைவர் பதவி தான் இருந்து இப்போ 2 துணைத் தலைவர் பதவி இருக்கு. 2 துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது அதாவது எக்ஸ் அஃபிஷியோ வைஸ் சேர்மன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னொன்று வந்து நமக்கு வந்து வைஸ் சேர்மன் அப்படிங்கிற ஒரு பதவி. ஓகே, இந்த எக்ஸ் அஃபிஷியோ வைஸ் சேர்மன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா நமக்கு நம்மளுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து அலுவல் சார்ந்த துணைத் தலைவர். இன்னொன்று வந்து எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று வந்து செயல் சார்ந்த துணைத் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயரஞ்சன். ஸோ ரெண்டுமே வந்து குழப்பிக்காதீங்க. அதாவது எக்ஸ் அஃபிஷியோ வைஸ் சேர்மன், அலுவல் சார் துணைத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின். அதாவது செயல் துணைத் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஜெயரஞ்சன். இந்த ரெண்டும் குழப்பிக்காதீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த எஸ்பிசி பத்தினது.
இப்போ அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ரிப்போர்ட் கிட்டத்தட்ட ஒரு 70 பேஜ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஹைலைட்ஸாக சில விஷயங்கள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை உங்களுக்கு கட் ஷார்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாமில் கேள்வியாக நமக்கு கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேள்வியில் கேட்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது அந்த பயனாளிகளில் வந்து அதாவது கிராமப்புறத்தில் உள்ள 46% பயனாளிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி அர்பன் நம்ம நகர்ப்புறங்கள் உள்ள 16% பயனாளிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, அதாவது ஸ்கெடியூல் கேஸ்ட் மற்றும் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ், அதாவது பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்கள். அதாவது கிராமப்புறத்தில் உள்ள 46% பயனாளிகளும் நகர்ப்புறங்கள் உள்ள அர்பனில் உள்ள 16% பயனாளிகளும் எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தினுடைய மொத்த பயனாளிகள்ல 5ல் 1 பங்கு வந்து எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதுல 15% வந்து சீனியர் சிட்டிசன் மூத்த குடிமக்கள், அதாவது 60 வயசுக்கு மேல இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 15% பேர் இருக்காங்க. 100 பேருக்கு வந்து 1000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல 15 பேர் வந்து 60 வயசுக்கு மேல அப்படின்னு. அடுத்தது 17% பேர் வந்து சிங்கிள் விமன். ஓகேவா? சிங்கிள் விமன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க டிவோர்ஸ் ஆயிருக்கலாம், ஐ மீன் இல்லை விடோவா இருக்கலாம், இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ வந்து விதவையா இருக்கலாம், இந்த மாதிரி உள்ளதில் 17% பேர். அடுத்து 32% பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதுல படிப்பறிவு இல்லாதவர்கள், இல்லிட்ரேட். ஓகேவா? படிப்பறிவு இல்லாதவங்க எத்தனை, அதாவது ஒரு ஃபார்முலா ஸ்கூலுக்கு எதுவுமே போகாதவங்க 32% பேர். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டா வந்து என்னென்ன மக்களுக்கு போய் சேரணுமோ அந்த மாதிரி மக்களுக்கு தான் கரெக்டா போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது இன்னொரு விஷயம் என்ன, பெரும்பாலும் வந்து இதுக்கு வந்து இதுல இந்த 1000 ரூபாய் வச்சு எதுக்கு செலவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது குழந்தைகளுடைய கல்விக்கா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் செலவா இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 1000 ரூபாய் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பொருளாதார, அதாவது ஒரு வீட்டில் ஒரு பொருளாதாரம் சார்ந்த முடிவு எடுக்கும் போது, அதாவது எக்கனாமிக்கல் பார்ட்டிசிபேஷன் சொல்லுவாங்க, அதுல வந்து பெண்களுடைய பங்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது வந்து, அதாவது இப்போ அதாவது நம்ம அப்பா அம்மா பட்ட கஷ்டனால இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிப்போர்ட் பார்க்கும்போது அதாவது ஒரு பாயிண்ட்லாம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து நல்ல அரிசி வாங்குறதுக்காக கொஞ்சம் பேர் நல்ல செலவு பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து எவ்வளோ பிளெஸ்ட் அப்படின்னு தோணுது. ஓகேவா? ஸோ அதனால் எப்போவுமே நம்ம இருக்கிறத வந்து நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டேட்மெண்ட் வைஸில் கட்டாயம் இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? நான் அந்த ரிப்போர்ட்டை கூட நான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேஷனல் நியூஸ், தேசிய செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய வெளிநாடு பயணம் போறாரு. எதுக்காக அப்படின்னா முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு நிறைய போறாரு. ரீசெண்டாக கூட நமக்கு வந்து ஜெர்மனி போயிட்டு வந்தாரு, லண்டன் போயிட்டு வந்தார். ஓகேவா? ஆனால் ஒருத்தர் எங்கேயுமே போகாமல் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு பெரிய சம்பவம், அதாவது உண்மையிலே வந்து பெரிய பெரிய சம்பவம் பண்ணியிருக்கார். யார் அப்படின்னா ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள். அதாவது எல்லா பேப்பர்லையும் ஹெட்லைன் இதுதான், எல்லா பேப்பர்லையும் ஹெட்லைன் இதுதான். அதாவது எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வந்து எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா 15 பில்லியன். ஸோ 15 பில்லியன் டாலர் அப்படின்னா இந்திய மதிப்புப்படி எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 1.33 லட்சம் கோடி. ஒரே ப்ராஜெக்ட். யார் அப்படின்னா கூகுள் உள்ள வரான். கூகுள் வந்து அவனுடைய ஏஐ டேட்டா சென்டர், ஓகேவா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர், செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்தை வந்து விசாகப்பட்டினத்தில் அமைக்க போறான். ஸோ டீல் சைன் பண்ணிட்டாங்க. 15 பில்லியன் எங்கேயோ. ஓகேவா? இப்போ நேற்று கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் நீங்கள் பார்ப்பீங்க, இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வரும் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஹிட்டாச்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து 2000 கோடி வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதனால வந்து 3000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து 30,000 பேருக்கு வேலை கிடைக்கும்னு போட்டிருக்காங்க, இன்னொரு நியூஸ் பேப்பரில் 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் நம்ம வந்து இதை டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ வேர் வில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ பவர் டேட்டா சென்டர் பி எஸ்டாப்ளிஷ்ட்? இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் எங்கு நிறுவப்பட உள்ளது அப்படின்னா விசாகப்பட்டினம். விசாகப்பட்டினம் எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திராவில் இருக்கு மக்களே. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கூகுளுடையது. ஸோ கூகுள் தான் இது பண்ணியிருக்காங்க. $15 பில்லியன் இதனுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உடைய மதிப்பு.
இதில் வந்து கூகுள் மட்டும் இல்லை, கூகுள் கூட வந்து அதானி கனெக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இது அதானியுடைய நிறுவனம் தான். அதானி கனெக்ட்ஸ் ப்ளஸ் ஏர்டெல் இவங்க எல்லாரும் வந்து இவங்க கூட வந்து பார்ட்னர்ஸாக உள்ள வராங்க. முழுக்க முழுக்க இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஏஐ டேட்டா சென்டர் எங்கே வரப்போகுது, அதாவது இந்தியாவிலே ரொம்ப இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசானது. அதே மாதிரி கூகுள் வந்து அமெரிக்காவை தாண்டி வெளியே ஒரு இடத்துல இந்த மாதிரி பெருசாக பண்ணுறாங்கன்னா அது இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி வந்து இந்த அண்டர் சீல், அதாவது கடலுக்கு அடியில் வந்து கேபிள் போட்டு இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் கொடுப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து லேண்டு கூட கனெக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸும் இதில் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஏஐ பவர் டேட்டா சென்டரில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேவா? அதனால் வந்து நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிற முக்கியம். நீங்கள் நம்ம வந்து 10 மணி நேரம் படித்தா தான் பாஸ் பண்ண முடியும்னு இல்லை, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி படித்தா கூட பாஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ வந்து இப்போது அதே மாதிரி ஆந்திர பிரதேஷில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கீம், அதை பற்றி தனியாக ஒரு ஆர்டிக்கிள் கூட நேற்று ஹிந்துவில் எழுதியிருந்தாங்க. ஸோ நம்ம அந்த ஆர்டிக்கிள் பெரிய அளவுக்கு நமக்கு தேவை கிடையாது. அதில் வந்து ஸ்திரீ சக்தி அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகேவா? அதாவது நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்தது, அதாவது ஸ்திரீ சக்தி அப்படிங்கிற திட்டம். ஸ்ரீ சக்தி திட்டம் வந்து எந்த மாநிலம்னு கேட்டாங்கன்னா ஆந்திரா. இது ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் விடியல் பயணம் திட்டம்னு இருக்கா. விடியல் பயணம் திட்டம்னா என்ன, நம்மளுடைய பெண்களுக்கு வந்து இலவசமான பேருந்து வசதி. ஸோ அதே மாதிரி ஸ்திரீ சக்தி அப்படிங்கிறது ஆந்திராவில் விமன்ஸு, கேர்ள்ஸு, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாருக்கும் இலவசமான பேருந்து வசதி தான் இது. ஸோ இந்த ஸ்திரீ சக்தியை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளியர் தானே, நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சார் இந்த இருமல் மருந்துலாம் வந்து இது பண்ணுறதுலாம் வந்து அது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டா இது அப்படின்னு மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்ன அப்படின்னா, அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். நேற்று நான் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்கள் சொன்னேன். ஓகேவா? அதாவது அது என்ன டைஎத்திலின் கிளைகால் ஆட் பண்ணியிருக்காங்க, அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன, சயின்டிஃபிக் நேம் என்ன, எல்லாமே சொன்னேன். நேற்று கிளாஸில் சொல்லியிருப்பேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த கோல்ட் ட்ரிப் மட்டும் இல்லை, என்ன அப்படின்னா ரெஸ்பி ஃப்ரெஷ் டிஆர் அப்படிங்கிற ஒரு மருந்தும் சரி. ஸோ அதே மாதிரி இது கூடவே வந்து இன்னொரு மருந்தையும் வந்து இவங்க பேன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் வந்து 3 மருந்து, ஒன்று கோல்ஃபிரு, இன்னொன்று ரெஸ்பி ஃப்ரெஷ்ஷு, இன்னொன்று இதே மாதிரி ஏதோ ஒரு அப்படி தான் வச்சு வரும், லைஃப் அப்படின்னு நினைக்கிறேன். லைஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேன் பண்ணது ஒன்றும் இல்லை, அதாவது மருந்தில் வந்து ஒரு நச்சுக்கொல்லி இருக்குது, பேன் பண்ணிட்டாங்க. இது ஒரு அசால்ட்டான விஷயமா நம்ம கடந்து போக முடியாது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா உலக சுகாதார நிறுவனம், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. என்ன எச்சரிக்கை அப்படின்னா, இந்த 3 மருந்தை பற்றி, கோல்ஃபிரு, ரெஸ்பி ஃப்ரெஷ், லைஃப், இதில் இந்த மருந்துகள்லாம் வந்து இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க, நச்சுக்கொல்லி இருக்குது. அதனால் இதை எந்த நாடும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு. ஏன்னா வந்து எல்லாருமே ப்ராப்பராக எக்ஸ்போர்ட் பண்ணி தான் வாங்குவாங்கன்னு கிடையாது. சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லீகலாக நிறைய ஊரில் போகும். ஓகேவா? ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதனால என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பேக்கரிக்கு போகிறோம், ஒரு பேக்கரி போயிட்டு சாப்பிட்றோம், ஒரு பெரிய பேக்கரியாகவே இருக்கட்டும், போய் வந்து ஒரு கேக் வாங்கி சாப்பிட்றோம், வீட்டில் எல்லாருக்கும் லூஸ் மோஷன், அடுத்த வாட்டி அந்த பேக்கரிக்கு போவோமா? ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக் வந்து பெரிய இதுக்கு கொண்டு விடும். ஸோ இந்த மருந்து பிரச்சனையும் பெரிய பிரச்சனை தான். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ளைட்டில் நம்ம டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ளைட்டில் ஒரு புக் பண்ணுறோம், யாராவது புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஒரே ஃபேர் காமிக்காது. இப்போ பார்த்தா ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு பார்த்தா ஒரு ரேட் இருக்கும், கிளம்புற அன்னைக்கு பார்த்தா ஒரு ரேட் இருக்கும். இதே நமக்கு ட்ரெயின்லலாம் பிரச்சனையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் ஒரே ரேட் தான். ஸ்லீப்பர் கிளாஸுக்கு ஒரே ரேட்டு தான். ஓகே, ஸ்லீப்பரு, தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான். ஆனால் ஃப்ளைட் டிக்கெட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால வந்து ஒரு புதுசாக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, ஃபிக்ஸட் ஃபேர் ஸ்கீம், நிலையான கட்டண திட்டம் அப்படிங்கிறது. ஸோ நிலையான கட்டண திட்டம் அப்படிங்கிறது இது வந்து எல்லா ஃப்ளைட்லையும் கிடையாது, அலையன்ஸ் ஏர் அப்படிங்கிற இந்த நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஃப்ளைட்டில் மட்டும். ஓகேவா? ஸோ வந்து சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட், சிவில் விமான போக்குவரத்துறை தான் கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக வந்து நீங்கள் எப்போ புக் பண்ணாலும் ஒரே ப்ரைஸ் தான். ஓகேவா? இது வந்து வருஷம் ஃபுல்லாக கிடையாது, இந்த டிசம்பர் 31 வரைக்கும் முதல்ல ட்ரையல் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஓகேவா? ஃபிக்ஸட் ஃபேர் ஸ்கீம் டன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்டென்ட் போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கருப்பு பூனை, பிளாக் கேட் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக் கேட் சம்மந்தப்பட்ட ஒரு செய்தி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, where will the 7th National Security Guard Hub be established? 7வது தேசிய பாதுகாப்பு காவல் படை மையம் எங்கு நிறுவப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல தேசிய பாதுகாப்பு காவல் படை NSG அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். மக்களே, இது ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷனில் கேட்கலாம். NSG அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி கார்டு. இந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டு அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
16 அக்டோபர் 1984. ஓகேவா, இவங்க வந்து ஒரு கவுண்டர் டெரரிசம் ஃபோர்ஸ். ஓகேவா, கவுண்டர் டெரரிசம் ஃபோர்ஸ் அப்படின்னா பயங்கரவாதத்தை தடுப்புக்கான ஒரு படை, அதாவது டெரரிஸ்ட் கூட மோதக்கூடிய ஒரு படை, பயங்கரவாத தடுப்பு படை. இதுதான் வந்து என்எஸ்ஜி அப்படிங்கிறது. இவங்க எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்க அதாவது எப்போ எந்த சமயத்தில் உருவாக்குனாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு ஒன்று இந்தியாவில் நடந்துச்சு. ஓகேவா, ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது இந்தியாவில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த என்எஸ்ஜி அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்குறாங்க. என்எஸ்ஜிக்காக ஒரு சட்டமும் இருக்கு, நேஷனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு 1986. இந்த ப்ளூ ஸ்டார் பற்றி நான் ரொம்ப பெருசாக போகல, சொன்னால் பெருசாக போகும். நான் வந்து சின்னதாக சொல்லிடுறேன் பிரீஃபாட்டு. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது வந்து இந்திரா காந்தி வந்து இறக்குறதுக்கு முக்கியமான காரணம் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். என்ன அப்படின்னா ஒரு கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு, ஜர்னைல் சிங் பிந்த்ரன்வாலே. ஜர்னைல் சிங் பிந்த்ரன்வாலே அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா ஒரு, அதாவது நம்ம இந்த காலிஸ்தான், அதாவது இந்த பஞ்சாப்ல இந்த சீக்கியர்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த காலிஸ்தான், தனி காலிஸ்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு குரூப்பினுடைய ஒரு தலைவர் தான் வந்து ஜர்னைல் சிங் பிந்த்ரன்வாலே. அதாவது எப்படி, அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா வந்து ஆயுதம் ஏந்தி அந்த போராட்டத்தை நடத்தக்கூடியவங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போலீஸ் ஆர்மி எல்லாம் பிடிக்க போகும்போது அதாவது சீக்கியர்களுடைய புனித தலமான, இவர் சீக்கியர் தான், சீக்கியருடைய புனித தலமான பொற்கோவில் கோல்டன் டெம்பிளுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டார். கோல்டன் டெம்பிள்ல போய் இருந்தார். என்ன நம்பிக்கை அப்படின்னா கோல்டன் டெம்பிள் வந்து புனிதமான இடம், அங்க வந்து போலீஸ் ஆர்மிலாம் உள்ள வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆயுதங்கள் வரைக்கும் நிறைய அந்த கோல்டன் டெம்பிளுக்குள்ள தான் பதுக்கி வச்சிருந்தாங்க. இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ன இவன் உள்ள இருக்கான், அதாவது மதத்தை தாண்டி நம்மளுடைய தேசிய பாதுகாப்பு அப்படிதான் முக்கியம், நேஷனல் செக்யூரிட்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு உள்ள ஆர்மி போலீஸ் எல்லாரும் இறக்கிட்டாங்க. ஓகேவா, அந்த 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 பொற்கோவிலுக்குள்ள போகும்போது எல்லாரும் ஜெனரலா எப்படி போவாங்க அப்படின்னா அதாவது கால கழுவி நிறைய இது பண்ணி தான் உள்ள போவாங்க, எல்லா மதத்தலத்திலயும் அப்படிதான். ஸோ இவங்க எல்லாமே என்ன போலீஸ் ஆர்மிலாம் ஒருத்தனை பிடிக்க போகும்போது எல்லாம் அந்த ஷூ எல்லாம் கழட்டி வச்சுட்டு கும்பிட்டுலாம் போட முடியாது இல்லை, அப்படியே உள்ள போயிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இதுல வந்து என்ன அப்படின்னா வந்து சில குரூப் இருக்கும்ல, எங்களுடைய மதத்தினுடைய புனிதத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்தாங்க. இதன் காரணமாக இந்திரா காந்தி அவர்கள் 31 அக்டோபர் 1984 அவங்களுடைய சொந்த மெய்காப்பாளர்கள், ஓகேவா, அவங்களோட பாடி கார்டு இருப்பாங்கல்ல சீக்கிய, அவங்க பாடி கார்டாக சீக்ஸை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பாடி கார்ட்ஸே இவங்களை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க இந்திரா காந்தியை. இதுதான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது. இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாருக்கு அப்புறம் தான் வந்து இந்த என்எஸ்ஜி. ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஜூன் 1 to 10 1984. ஸோ இதான் இதனுடைய பேக்ரவுண்டு என்எஸ்ஜி அப்படிங்கிறது. இப்போ இதனுடைய 7வது ஹப் எங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு அயோத்தியா. ஸோ அயோத்தி எங்க இருக்கு, நமக்கு உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு அயோத்தி. ஓகேவா, கிளியரா? அப்போ ப்ளூ ஸ்டார் புரிஞ்சு, என்எஸ்ஜி புரிஞ்சு, அயோத்தியா புரிஞ்சு, எப்படி கேட்டாலும் ஆன்சர் போடுங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் மாதிரி ட்ரம்ப், எங்க பிரச்சனை இஸ்ரேல் ஹமாஸா நான் உள்ள வருவேன், இந்தியா பாகிஸ்தானா நான் உள்ள வருவேன். அதே மாதிரி இப்போ நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் ஒரு பார்டர் பிரச்சனை போயிட்டு இருக்கு. தாய்லாந்து யாரும் போக வேண்டாம் அப்படின்லாம் சொன்னேன், விசாலாம் கொடுக்கல அப்படின்னு. அந்த தாய்லாந்து கம்போடியா வந்து அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திட போறாங்க. எங்க வச்சு கையெழுத்திட போறாங்க அப்படின்னா அதாவது ஆசியான் மாநாடு நடைபெற போகுது. எங்க அப்படின்னா மலேசியால. அங்க வச்சு அந்த ஒப்பந்தம் கையெழுத்திட போறாங்க. அந்த மாநாடுக்கு வந்து இவரும் போறாரு, ட்ரம்ப்பும். ஓகேவா, எங்க என்ன பஞ்சாயத்து நடந்தாலும் அந்த கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கெல்லாம் போயிடுவார். ஆனா உண்மையிலே வந்து என்ன சொல்றதுக்கு, அதாவது அந்த பவரை வந்து கரெக்டா யூஸ் பண்றாரு. ஓகேவா, பார்க்க கூஸ்தர மாதிரி இருக்கும், ஆனா வந்து அதாவது என்ன அப்படின்னா ஒருத்தனோட அடிமடியில கை வச்சிடறாரு. என்ன அப்படின்னா அடிமடியில கை வைக்கிற அப்படிங்கிறது, நீ வந்து இதை நிறுத்தல அப்படின்னா அவன் மேல பொருளாதார தடை விதிப்பேன், 100% வரி போடுவேன் அப்படின்னு சொன்னா ஆஃப் ஆயிடுவாங்க. ஏன்னா அப்போ பொருளாதாரத்துல வந்து அப்படியே போயிடும். ஸோ அதனாலதான் வந்து பண்றது இல்லை. ஆனால் அமெரிக்காலே வந்து பணவீக்கம் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்குன்னு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. நம்ம அதை பார்ப்போம் அடுத்தது. என்ன அப்படின்னா இந்த இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா முக்கியமாக ஒரு கோவிலுக்காக பிரச்சனை. இப்போ தான் ஒரு கோவில், இப்போ தான் ஒரு சீக்கிய மதத்தலம் பற்றி பேசணும். இது பார்த்தீங்க அப்படின்னா பிரியா விஹேர் டெம்பிள். ஓகேவா, பிரியா விஹேர் டெம்பிள் அப்படின்னு ஒரு டெம்பிள். இந்த கோவில் வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லி பிரச்சனை. ஓகேவா, ஸோ நீங்கள் பிரியா விஹார்னு எழுதிக்கோங்க. பிரியா விஹார் கோவில். இந்த கோவில் வந்து யாருக்கானது? தாய்லாந்துக்காக. அந்த பார்டர் சண்டையில் முக்கியமான ஒரு இஷ்யூ வந்து இந்த கோவில். ஸோ அதனால இந்த பிரச்சனை. ஸோ எங்க அப்படின்னா மலேசியாவில். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெதர்லாண்ட்ஸ் இருக்குல்ல, நெதர்லாண்ட்ஸில் வந்து நாட்டோன்னு ஒரு அமைப்பு இருக்கு. நாட்டோ அமைப்பு அப்படிங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். அதாவது வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு. ஓகேவா, இந்த அமைப்பினுடைய ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன், இது நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் எக்ஸாம்பிள் முன்னாடி கேட்டிருக்காங்க. ஸ்டெட்ஃபாஸ்ட் நூன் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ், அதாவது
நியூக்ளியர் டிட்டரன்ஸ் எக்ஸைஸ் சொல்லுவாங்க, தமிழ்லையும் சொல்கிறேன். அதாவது அணுசக்தி தடுப்பு பயிற்சி. அணுசக்தி தடுப்பு பயிற்சி அதனுடைய பெயர் வந்து ஸ்டெட்ஃபாஸ்ட்னு எங்கே நடைபெற்றது அப்படின்னா நெதர்லாண்ட்ஸில். அதே மாதிரி இந்த தாய்வான் இருக்காங்கல்ல, இவங்க புதுசாக டோம் அப்படின்னு ஒரு சிஸ்டமை வந்து டிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அப்போ டோம் அப்படிங்கிறது எந்த நாட்டினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், வான் பாதுகாப்பு அமைப்புன்னு கேட்டால் தாய்வான். ஓகேவா, கிளியர் தானே எல்லாம்? நெக்ஸ்ட் போயிடலாமா? அடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது டைரக்டான கொஸ்டின் தான். ஓகேவா. ஸோ ஃபிக்கி அப்படிங்கிற அமைப்பு, ஃபிக்கி அப்படின்னா வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, தமிழில் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு. இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு 1927 ஆரம்பிக்கப்பட்டு இதோட தலைவராட்டு ஆனந்த் கோயங்கா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இதில் உள்ள ஒவ்வொரு ஆளையும் நம்ம பார்க்கலாம். இதில் மனிஷ் தமேஜா அப்படிங்கிறவர் இருக்கார்ல, இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இல்லை யாராவது நம்மள்தான் வந்து எல்லாரும் பண்ணுற அட்வைஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனால் இந்த மனுஷன் எத்தனை கிரெடிட் கார்டு வச்சிருப்பாரு. கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறதுல வந்து கின்னஸ் ரெக்கார்டு படைச்சிருக்காரு. ஒரு 2 கார்டு மேக்ஸிமம் ஒரு கார்டில் 2 கார்டு வச்சிருப்போமா கிரெடிட் கார்டு வச்சிருந்தா கூட 1600 கிரெடிட் கார்டு வச்சிருக்காருங்க. 1638 கிரெடிட் கார்டு வச்சிருக்காரு. ஆனால் ஒரு கடன் கிடையாதான், ஒரு கடன் கிடையாது, ஒரு இஎம்ஐ கிடையாது. கேட்டால் நான் வந்து இதில் வந்து நிறைய நம்ம கிரெடிட் கார்டில் ஒவ்வொரு ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, இந்த புக் பண்ணால் இவ்வளோ கேஷ்பேக்கு, அதே மாதிரி இந்த ஏர்போர்ட்டில் லாஞ்சில் வந்து ஃப்ரீயாக இது பண்ணிக்கலாம், ரயில்வே ஸ்டேஷனில் லாஞ்சில், இந்த மாதிரி இந்த ஆஃபரை மட்டும் பயன்படுத்துறதுக்காக கிரெடிட் கார்டு வச்சுலாம் இவரை பற்றி செய்திகளில் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி மனிஷ் தமேஜான்னு ஒருத்தர் இருக்காருன்னு. கிறிஸ்டலினா ஜார்ஜிவா அப்படிங்கிறவங்க வந்து ஐஎம்எஃப்னுடைய ஹெட், ஐஎம்எஃப்னுடைய தலைவி. ஸோ இவங்க வந்து இந்தியாவை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசி, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்தியாவுடைய ஜிடிபி growth வந்து 6.6%. அதாவது உலகத்திலே வந்து அதிக அளவில் வந்து பொருளாதார வளர்ச்சி எந்த நாடு எட்ட போகுது அப்படின்னா இந்தியா அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சர்வதேச நாணய நிதியம். ஓகேவா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது. ஸோ என்ன அப்படின்னா வந்து ரொம்ப இந்தியாவை ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவை வந்து சைனாவுடைய பொருளாதாரம் வந்து கம்மியாயிட்டு, சைனாவுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து கம்மியாயிட்டு போயிட்டு இருக்கு, அமெரிக்காவில் வந்து பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் ஏற்பட்டிருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரேல்சுக் உக்னா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. குரேல்சுக் உக்னா அப்படிங்கிறது வந்து மங்கோலியா நாட்டினுடைய அதிபர். ஸோ மங்கோலியா நாட்டினுடைய அதிபர் வந்து நேற்று இந்தியா வந்திருக்காரு. என்ன அப்படின்னா இந்தியாவும் மங்கோலியாவும் வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃப்ரீ இ விசா, அதாவது மோடி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது அங்கேருந்து இங்கே வரவங்களுக்கு வந்து ஃப்ரீ இ விசா, ஃப்ரீயாக வந்து ஃப்ரீ விசா வந்து காசு கிடையாது, ஃப்ரீ இ விசா அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய படைகள் இருப்பாங்கல்ல, இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாம், அவங்களுக்கு நாங்கள் இந்தியாவில் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை, நிறைய நாடுகளுக்கு இந்தியா வந்து அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் இப்போ தான் வந்து ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டு இந்த மாதிரியே பார்த்துட்ருக்கோம். என்ன அப்படின்னா வந்து பாஸ்போர்ட். ஓகேவா, ஸோ இந்தியாவுடைய பாஸ்போர்ட் வந்து அதோட ரேங்கிங் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ஹென்லி பாஸ்போர்ட். இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வருஷத்துக்கே 3 நாள் விடுவாங்க. அதனால் இதுலேருந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனால் பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் வந்து இந்தியாவுடைய ரேங்க்கு ஸ்லிப் ஆகிருக்கு 85. முதலிடத்தில் யார்? முதலிடம் வந்து மாறவே செய்யாது போல், சிங்கப்பூர் தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு. வேணால் கேட்டால் சிங்கப்பூர் கேட்கலாம். முதலிடம் வந்து சிங்கப்பூர். ஸோ இதில் நம்ம நிறைய முக்கியமான ரேங்க் ஆல்ரெடி பார்த்துருப்போம். HDI 130, அதே மாதிரி ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், உலக மகிழ்ச்சி குறியீடில் வந்து 118. இதெல்லாம் வந்து முக்கியமான ரேங்கிங்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்தியா மேட்ச் போயிட்டு இருக்கிறதே தெரியாது, பட் இதெல்லாம் கேள்விகளை SSC ரயில்வே போன்ற எக்ஸாமில் கேட்பாங்க. அதனால் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ்க்கான டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். ஓகேவா, ஸோ இதில் வந்து 2 போட்டி கொண்ட தொடர். இதில் 2-0 அப்படின்னு இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. அதில் வந்து மேன் ஆஃப் த அதாவது பிளேயர் ஆஃப் த சீரீஸ், ஓகே, தொடர் நாயகன் விருது யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா. ஓகே, ரவீந்திர ஜடேஜாவுக்கு தான் தொடர் நாயகன் விருது அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. டீமுடைய கேப்டன் யார் அப்படின்னா சுப்மன் கில் தான் இந்தியன் டீமுடைய கேப்டன். ஓகேவா, இதெல்லாம் நமக்கு முக்கியமான விஷயங்கள். ஓகேவா, அதே மாதிரி தீபாவளிக்கு வந்து பட்டாசுலாம் வாங்கியிருப்பீங்க. தீபாவளிக்கு வந்து டைமிங் வர சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து காலையில் 6லேருந்து 7 மணி வரைக்கும் தான் வெடிக்கணுமா, நைட்டு 7லேருந்து 8 மணி வரைக்கும் தான் வெடிக்கணுமா, இதுதான் டைமிங்கா. ஓகேவா, அதில் வந்து அந்த ஒரு போஸ்ட் ஒன்று போட்டுருக்கேன். அதில் ஒரு பையன் வந்து கமெண்ட் பண்ணுறான், நான்லாம் வந்து காலைல 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் வெடிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதுதான் டைமிங். ஸோ இதை கூட கேட்கலாம், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டன். நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸில் வந்து இன்னைக்கு உலக உணவு தினம். பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும், அதாவது உங்களுக்கு பிடிச்ச உணவு, இந்த ஃபுட்டு இருந்தால் எனக்கு போதும், அதாவது ஃபுட்டு இந்த சாப்பாடு இருந்தால் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உலக உணவு தினம் அப்படிங்கிறது அக்டோபர் 16 வந்து கொண்டாடுறாங்க. ஏன் அக்டோபர் 16 அப்படின்னா FAO ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், உணவு மற்றும் விவசாய அமைப்பு, உணவு மற்றும் விவசாய அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்கு. உணவு மற்றும் விவசாய அமைப்பு இவங்க எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா அக்டோபர் 16, 1945. அதனால தான் வந்து இந்த அக்டோபர் 16 வந்து உலக உணவு தினம்னு கொண்டாடுறாங்க. எப்போதுலேருந்து கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1981. 1981 தான் வந்து இதை வந்து பண்ணுறாங்க. இது இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து கொஞ்சம் பெருசு. அதாவது ஹேண்ட் இன் ஹேண்ட் approach for better food and better future. அதாவது என்ன அப்படின்னா சிறந்த உணவு மற்றும் சிறந்த எதிர்காலத்திற்காக கைகோர்த்து கொள்ளுங்கள். ஓகேவா? சிறந்த உணவு மற்றும் சிறந்த எதிர்காலத்திற்காக கைகோர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இதற்கான கருப்பொருள். ஹேண்ட் இன் ஹேண்ட் ஃபார் பெட்டர் ஃபுட் அண்ட் பெட்டர் ஃபியூச்சர் அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்லையும் நோட் பண்ணிக்கோங்க நான் சொன்னதை. நெக்ஸ்ட் போயிடலாம். அனஸ்தீஷியா டே, மயக்க மருந்து தினம் என்னைக்கு அப்படின்னா அதுவும் அக்டோபர் 16. அதற்கு அடுத்தது ஸ்பைன் டே, முதுகலை தினம், அதுவும் அக்டோபர் 16. டைரெக்டாக நம்ம போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2026 எக்ஸாம் எதிர்நோக்கி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாணவர்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து அக்டோபர் 2025 செப்டம்பர் 2026 வரை கவர் ஆகும். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF ப்ரொவைட் பண்ணுவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் 25 கொஸ்டின் இருக்கும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், மந்த்லி ஓவராலாக 100 கொஸ்டின் இருக்கும். இது போக 10 தமிழ்நாடு ஸ்கீம் ஒரு மாதத்துக்கு, 10 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஒரு மாதத்துக்கு, தமிழரசு கவர்மெண்ட்டுடைய தமிழரசு மேகசின்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நோட்ஸ் எடுத்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பாலிசி நோட்ஸ், கொள்கை குறிப்பு ஒரு மாதத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், அதையும் நோட்ஸாக எடுத்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஆக மொத்தத்தில் உங்களுக்கு 12 மாத கரண்ட் அஃபேர்ஸு, 120 தமிழ்நாடு ஸ்கீமு, 120 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு, அது மட்டும் இல்லாமல் 12 மாதம் தமிழரசு மேகசினுடைய முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நோட்ஸு, அதே மாதிரி 12 டிபார்ட்மெண்ட்டுடைய கொள்கை குறிப்பு நோட்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். மெட்டீரியல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம இந்த அக்டோபர் 1 லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ லான்ச் ஆஃபர் ப்ரைஸ் வந்து 899. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ 7604905977 அப்படிங்கிற இந்த நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. லாஸ்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயர் நம்ம குரூப் 4, குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மெயின்ஸ்க்கு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் தாண்டி வெளியே வந்து எந்த கேள்வியும் வரல. ஸோ இந்த டைம் நம்ம இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இன்னுமே நமக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுடைய இதில் கண்டிப்பாக கவர் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்ம வந்து யூடியூப்லேயே போட்டிருப்போம். லாஸ்ட்டாக இப்போ குரூப் 2க்கு கூட 17 கேள்விகள் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதாவது இந்த மாதிரி அக்டோபர் 1 to 7 இந்த வாரத்துக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் வீக் ஆனது நமக்கு கிளாஸில் எடுக்கிற இது டெஸ்ட். இது வந்து இது வந்து கண்டென்ட் PDF. இதில் வந்து நமக்கு தமிழ்நாடு, நேஷனல், இன்டர்நேஷனல் அப்படின்னு செப்பரேட்டாக கொடுத்துருப்போம். நம்ம கிளாஸில் எடுக்கிற கண்டென்ட்டு, கிளாஸில் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருப்போம். இம்பார்ட்டன்ட் எல்லாமே ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? இதில் முதல்ல இங்கிலீஷில் இருக்கும், அப்படியே எடுத்து கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும். ஓகேவா? கீழே ஸ்டாப் தமிழில் இருக்கும். ஓகேவா? அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 25 கேள்வி. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த GS கேள்விகள் நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா அந்த ரெப்போ ரேட் இதெல்லாம் மாற்றும்போது, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் GK கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ ரீசன்ட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கீழே இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம டெய்லி ஒரு ஸ்கீம் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா. பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜனனி சுரக்ஷா யோஜனா கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா.
ஸோ கேள்விப்படலாம் புதுசாக கற்றுக்கலாம். ஓகே, இந்த ஸ்கீம் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 12 ஏப்ரல் 2005 ஆரம்பித்தாங்க. இது நம்ம வந்து டப்புன்னு இந்த ஸ்கீமோட ஜிஸ்ட் தான் பார்க்குறோம். ஓகே, நம்மளுடைய சிஏ சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம டீட்டெயிலாக எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ இது நம்ம ஃபுல் வீடியோ இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணால கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஜிஸ்ட் மாதிரி பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் அதே மாதிரி பிறந்த குழந்தைகளுக்குமான திட்டம், அதாவது நியோநாட்டல் சின்ன ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு வந்து மாதம் காசு கொடுக்குறதுக்கான திட்டம் தான் வந்து இது. அந்த காசு அமௌண்ட் முதல்ல 500 கொடுத்தாங்க, அப்புறம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. முக்கியமாக வந்து 12 ஏப்ரல் 2005 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது முக்கியமாக வந்து கர்ப்பிணி பெண்களுக்கான திட்டம். நெக்ஸ்ட் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷனில் நேற்று கேட்ட கேள்விக்கு சரியான விடை அறிஞர்களுடன். ஓகேவா? வில்லேர் உழவர் பகை கொள்ளும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை அப்படிங்கிறது அதாவது யாரை பகைக்க கூடாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அறிஞர்களை பகைக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து இன்னைக்கான கேள்வி, சமய கணக்கர் மதிவழி கூறாது உலகியல் கூறி பொருள் இது வென்ற வல்லோன் என்று திருவள்ளுவரை புகழ்ந்துரைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ கி.ஆ.பெ. விஸ்வநாதன், பி மறைமலை அடிகளார், சி வாசுவ மாணிக்கனார், டி கல்லாடர். இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துருக்கோம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்குது. இந்த டெலகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை டெலகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலும் வரும். இதில் டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். ஈவினிங் ஆகும்போது பிவைக்யூக்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு, அதையும் அட்டன் பண்ணலாம். டெய்லி 20 கொஸ்டின், தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், எக்ஸாம்ஸ், அந்த நிறைய விஷயங்கள் இதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். அதனால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. சிஎம் டிராஃபியில் சென்னை தான் ஜெயிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்தது இந்த ரிப்போர்ட் கொடுத்தது யார் அப்படின்னா நமக்கு ஸ்டேட் பிளானிங் கமிஷன். ஏஐ பவர் டேட்டா சென்டர் செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் வந்து விசாகப்பட்டினத்தில் வரப்போகுது. ஃபிக்ஸட் ஃபேர் ஸ்கீம் வந்து நமக்கு சிவில் விமான போக்குவரத்து துறை. அதுக்கடுத்தது தேசிய பாதுகாப்பு காவல் படையோட 7வது ஹப் வந்து எங்கே வரப்போகுது அப்படின்னா அயோத்தியில். நெக்ஸ்ட்டு தாய்லாந்து கம்போடியா பீஸ் டீல் வந்து மலேசியாவில் வச்சு கையெழுத்திட போகிறாங்க. ஃபிக்கியுடைய தலைவர் வந்து ஆனந்த் கோயங்கா. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ரேங்க் வந்து 85. பிளேயர் ஆஃப் த சீரிஸ் இந்தியா வெஸ்ட் இண்டீஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா. வேர்ல்ட் ஃபுட் டே, அதே மாதிரி மயக்கம் அனஸ்தீஷியா டே, ஸ்பைன் டே, முதுகெலும்பு எல்லாமே அக்டோபர் 16. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காமல் அட்டன் பண்ணுங்க மக்களே. மீண்டும் இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு பாலிட்டி கிளாஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.